வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மலை பல்லாவரம் மலை. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மலை வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸு அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்டையர் சென்னை சிட்டியுமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்தது ஈவினிங் டைம். ஸோ சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மலை இங்கேருந்து நடந்தும் போகலாம். ஏன்னா வந்து ரோடுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இல்லைனா பைக்கில் போகலாம். வி சூஸ் பைக். அங்கே தெரியுது இல்லையா, அதுதான் வந்து பல்லாவரம் மலை. அந்த மலைக்கு தான் போக போகிறோம். பல்லாவரம் மலை அது பேர்லேயே இருக்குது. பல்லவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள், அவங்களோட சிற்றரசுகள் ஆட்சி செஞ்ச இடங்கிறதுனால இந்த மலைக்கு பேர் வந்து பல்லாவரம் மலைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் திருக்கடல் மலையை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பல்லவர்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு நல்ல ரிவ்யூஸும் வந்திருக்கு. நன்றிகள். இந்த பல்லாவரம் மலையோட சிறப்பு என்னென்னா, 1800s ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய வந்து ஆர்கியாலஜிஸ்ட், அவர் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சப்போ தான் தெரிஞ்சிருக்கு கற்கால மனிதர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க. அவங்க நிறைய வந்து டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லும் போது தான் இந்தியாவிலே வந்து கற்கால மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. பட் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரினா நமக்கு தெரியும். நமக்கு வந்து மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபேக்டல் படி வந்து நியூக்ளியர் வார் நடந்திருக்கு, விமானஸ்லாம் இருந்திருக்கு. பட் நம்மளோட ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ்லேயே வந்து நிறைய மெடிக்கல் பயாலஜிக்கல்லேயே வந்து சுப்பீரியராக இருந்திருக்கும். எஜுகேஷனில் நாம் தான் சுப்பீரியர், வெப்பனரியில் நாம் தான் சுப்பீரியர், டெக்ஸ்டைல் நாம் தான் சுப்பீரியர். அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து இப்போ பாட புத்தகங்களில் இல்லை. காரணம் வந்து வி ஆர் ரீடிங் இங்கிலீஷ் மென்ஸ் சிலபஸ். ஓகே, அதை பற்றி நம்ம போவோன்னா, கம்மிங் டு த கரண்ட் கண்டென்ட். இந்த மலைக்கு பல்லாவரம் மலைன்னு மட்டும் பேர் கிடையாது, பல விதமான பேர்கள் இருக்குது. ஜமீன் மலை அந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மொத்த ஏரியாவுமே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இது எல்லாமே பல்லாவரம் மலையாக தான் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் முகலாயர்கள், இங்கிலீஷ்மென்லாம் வந்து அவங்களோட படையை வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தான் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை வந்து சென்ட் தாமஸ் மவுண்டன் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க இங்கிலீஷ்மென். ஸோ காலப்போக்கில் தான் அது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ பல்லாவரம் மலைக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து மெட்டல் பேஸ்டு டூல்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நம்ம ஆளுங்களே, அதாவது ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறமேட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இது இன்னும் நிறையா ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை எடுக்கிறதுக்கு வரைக்கும் இந்த மலையை சுரண்டி எடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறையா வந்து சுரண்டல்கள் போய்ட்டுருக்கு. ஓகே, அங்கே வந்து ஒரு முருகர் கோயில் இருக்குது. அங்கே வந்து வர்றதுக்கு கூட ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ கண்டென்ட் வந்து இது தான். அப்போ ஒரு 1800 அந்த டைமில் வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து இங்கே ஆர்கியாலஜி எவிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே கற்கால மனிதர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் என்டையர் இந்தியாவிலுமே வந்து கற்கால மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொபகேண்டா, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சுவல் ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா, இதை வந்து நம்பினதுக்கு அளவுக்கு நாம் இருந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னட்டு ஏற்றுக்க முடியல. இவ்வளோ வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சிவிலைசேஷனாக இருந்து அது எல்லாத்தையும் அழிஞ்சு அதை மறந்து அது போயிட்டு நம்ம வந்து இன்னொருத்தவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியை சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறதான் என்னோடய குமரல். ஓகே கைஸ், வேறு ஏதாவது மலைக்கு போகணும், உங்களை பற்றி வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டாப் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 10 ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. See you next video. Thank you. Bye bye.